தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளாக தியானத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரத்துவம். மூல வாக்கியம்: உங்கள் மீது அன்பு இருப்பது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள், இதுவே என் கட்டளையாகும். யோவான் 15:12. உங்கள் சகோதரருக்கு துணையாக இருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடன் இருந்தார் போல நாமும் நம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் துணையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் சுமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் நீதி நிறைவேற்றுவீர்கள். சகோதரனோடு பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை எப்போதும் அன்பை அளிக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மேலாதிக்கம் செலுத்தாமல் தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையுடன் ஒருவரை ஒருவர் பிறரை காட்டிலும் உயர்ந்தவர்களாக எண்ணுங்கள். பிலிப்பியர் 2:3. அப்படியே பெற்றோர்கள் உங்கள் செல்வம் அல்ல, உங்களின் ஆசீர்வாதம். உங்கள் பெற்றோரை அன்போடு கவனிக்கவும். அவர்கள் உங்களை வளர்த்த கஷ்டங்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு திருப்தியாக இருக்க வேண்டும். உன் தந்தையை தாயை மரியாதையை செய்ய நீ வாழும் நாட்கள் அதிகமாக இருக்கும். எபேசியர் 6:2-3 வாக்கியங்கள். குடும்பத்திற்குள் கைகலப்பு, சண்டை, பகைமை, கோபம் ஆகியவை ஒரு வீட்டினுள் இருக்கக்கூடாது. இயேசு கூறியது போல அமைதியாக இருங்கள். அமைதியானால் தகுந்தவாறு அனைவரோடும் இருங்கள். ரோமர் 12:18. நாம் கூடாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டியது? அன்புடன் பேசுங்கள். ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருங்கள். பெற்றோர்களை மதியுங்கள். கிறிஸ்துவைப் போல வாழுங்கள். குடும்பம் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். அதனை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடந்து கொண்டால் நம் குடும்பமும் சமாதானமாக இருக்கும். அன்பும் அமைதியும் இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கும். சங்கீதம் 133:1. ஆமேன். நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன், நீரே பரிசுத்த. நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன், நீரே பரிசுத்த.